உயில் தாக்கல் பண்ணிட்டீங்களா? தாக்கல் பண்ணியாச்சு. நம்ம இந்த கோர்ட்ல கேஸ் போட்டது 2023ல வயசு இவங்க பிரச்சனைக்கெல்லாம் முன்னாலே நம்ம போட்டு முன்னாடியே போட்டு இன்னைக்குல அதை மூவ் பண்ணியே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இறங்கி எதையுமே பண்ணல. ஏன்னா அவங்க போன ஃபோர்ஸுக்கு. என் பேர் நயன் சிங். வாகிடலாவோட கடையை நடத்திட்டு இருந்துட்டு நான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடை பிரச்சனையை பொறுத்தவரை இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜில் சிங் அவர் நடத்தி வந்தார். பிஜில் சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜிலி சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்தே பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் வந்து இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜில் சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். இல்லை உயில் எழுதுகிறேன். பழைய உயில் இல்லை, பழைய உயில் 1999 உள்ளது. அது வந்து காப்பி இருக்கு. ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்ல அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்ல. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்க தங்கைன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கீங்க. அந்த நோட்டீஸ்லயே என்னோட தங்கை பேச்சுவார்த்தை எதுவும் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா? பேச்சுவார்த்தைங்கிறது என்னன்னா, இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியா நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க சாதகமா பயன்படுத்தணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்துல அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல அவரு யுவராஜ் சிங், அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க நம்புறோம். நாங்கள் வந்து சொந்தக்காரங்க யாரையும் அத்தையை சந்திக்க விடாம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமா ஒரு 88-90 வயது அவங்களுக்கு அத்தைக்கு கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு 2 வருஷ காலமா யாரையும் சந்திக்க விடலை. அவங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை. அத்தைக்கு உடம்பு சரியாம கொரோனா காலத்துல கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையா இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ள வர விடாம எந்த சொந்தக்காரங்களையும் அவங்களை சந்திக்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் அவங்களோட அந்த பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்கள் அழைப்பு கிடையாது, நாங்களும் போகவும் இல்லை. பொறுத்தவரை மாமாவுக்கு அப்புறம் அத்தை அறிவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களோட அம்மாவுக்கு இல்லை, எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியா இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால தான் 23 நான் அதில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அது வந்து OS நம்பர் 403ங்கிற ஒரு இதில் 2023 அதை நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அமைதியாக சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். கடை நடத்திருந்த ஹரிசிங் ஆகட்டும், அது போல உங்க அத்தை ஆகட்டும், 2 பேரும் உயிரிழப்பில் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியோட சமாதானம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும், அதுல மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் குற்றச்சாட்டி இருக்காரு, மரணம் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு. அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும். அதை வந்து விசாரிச்சு அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும். ஒருவேளை அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும்
துணையா இருந்திருப்பாரு, அவரோட தூண்டுதல் பேரெல்லாம் மற்றெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இங்க. இல்ல இப்போ ஒட்டுமொத்தமா யுவராஜ் சிங் மேல அந்த இதை புகார சொல்றீங்க. நான் யுவராஜ் சிங் எந்த புகாரையும் சொல்லலையே. இல்ல அவரும் நீங்க சொல்ற பார்த்தா அவருக்கு உடந்தையா யுவராஜ் சிங்கும் இருந்தா அப்படிதான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட யுவராஜ் சிங்கிறவரு பேசுறது வேற, நீங்க சொல்றது வேற. இல்லைங்க. நீங்க பொறுப்பாளர் நீங்க தானே. இல்ல என்னன்னா ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு மட்டும் இல்ல, தான். என்னோட ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த கடையும் சொத்தும் என் பேர்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள். இப்ப நண்பர் அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால என்ன தெரியுதோ அதை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் தனிப்பட்ட முறையிலேயோ நான் தனியாவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லை, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிங்கும்போது நான் ஏன் அவருக்கு புகார் கொடுக்கணும்? அவர் வைக்கிற குற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல நீங்க உங்க தங்கை மேல எல்லாம் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இதுல தங்கை மேலேயோ எதுலையோ சந்தேகங்கிறது இல்லை. அது காவல்துறை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரட்டும், விசாரணை பண்ணி அதுல என்ன உண்மையோ அந்த உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க எப்படி எந்த பிரச்சனையை சொல்றீங்க? ஒரு விஷயம் அது அவங்களோட கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் அதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மாமனார் வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ ஃபோன் வருது அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியா இருக்கும். அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை. கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்பவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா, அதை நான் உறுதியா நம்புறோம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 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 பொண்ணு இந்த சின்ன வயசுல இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரணுங்கிறது அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்களோட பண ஆசைகளுக்கு, பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நம்புறேன். இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் திருமணம் நடந்தது. இரண்டு கிடையாது தான் சொல்றாங்க. ஏன்னா தாலி கட்டின ஸ்டேஜிலேயே நீங்க இருட்டு கடையை தாங்க சொல்லி பத்திரம் எழுதி கொண்டு வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. உங்களோட தங்கை இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருமகமான இவ்வளவு உரிமையா சொல்லப்படுது, தங்கை மீதும் உங்களுக்கான பாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்லும் போதே தாலி கட்டின உடனேயே நாங்க ஒரு பத்திரம் வச்சிருக்கோம், அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு இருட்டு கடை எழுதித்தாங்கன்னு கேட்டதாகவும், அதன் பிறகு ஸ்டேஜிலேயே பல்வேறு பிரச்சனை நடைபெற்றதாகவும் சொல்றாங்க. இதுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? இருட்டு கடை மேலதான் போக்கஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணமும் இருட்டு கடை மேல இருக்கு, கவிதா அவங்க மேலையும் இருட்டு கடை மேல இருக்கு, மாமா அவங்களோட சம்பந்தார் மேலே இருட்டு கடை மேல, இப்படி இருட்டு கடையே மையமா வச்சு வர்றதுனாலதான் அவங்க இருக்கு. அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட பாரம்பரியமான நிறுவனம். எங்களோட எங்க குடும்பம் பாரம்பரியமான குடும்பம். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைக்கு மேல நாங்க இதுதான் எங்களுக்கு தொழில். எங்களுக்கு வேற தொழில் தெரியாது, இதுதான் எங்களுக்கு தொழில். தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள எல்லா முக்கிய நகரங்களும் எங்க உறவுகளும் சொந்தங்களும் இந்த தொழில தான் பார்த்துட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஏதோ ஒரு மெக்கானிக்கா தான் பார்த்தேன், அவர் அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு வரல, இது வரல, எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்றதெல்லாம் உண்மைக்கு புறம்பா இருக்கு. அது வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் அது கஷ்டப்பட்ட போட்டு தான் எடுக்கணும்னு நினைச்சு அவர் வந்தாருன்னு சொல்றாரு. அதுவே நம்புற மாதிரி இல்லை. இந்த நிறுவனத்துக்காகத்தான் அவர் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உறவுகள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அதை கைப்பற்ற நினைக்கிறாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்ன உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரிதான் என்ன இது ஒரு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய குளறுபடி பண்ண 2 பேர்ல மர்மமா இருக்குன்னு அவங்க சொன்னதுல பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரா? இல்ல பத்திரிக்கை இன்னைக்கு நான் பத்திரிகையில அந்த பொது விளம்பரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நிறுவனத்தின் மேல இத்தனை இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்த இது வழிபடி வந்ததுல அடுத்த அந்த சொத்தும் அந்த கடையும் எனக்கு பாத்தியப்பட்டது. அதனால மேற்கொண்டு அவங்களோட எந்த தொடர்பும் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அப்படி வச்சால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம். அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றதுக்காக. இது யாருக்கு சொல்றீங்க? அவங்களோட யார் ஏதாவது பரிவர்த்தனை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சொத்தை ஏதாவது மாத்தி கொடுக்கறவங்களுக்கும் தான் சொல்றேன். அப்ப அவருக்கு யுவராஜ் சிங் மேல பயந்து சொல்றீங்க? அவருக்கே நான் பயப்படணும் சார். அவர் யார்? அவருக்கு முன்ன எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து நான் ஏன் பயப்படணும்? அவரும் தன்னோட உரிமை கொண்டாட போல அவருக்கு என்ன உரிமை இருக்குதுல்ல? தன்னுடைய மகனை கொடுத்ததாக மகளை கொடுத்ததுனால எல்லாமே வந்துருமா? பொண்ணு எடுத்திருக்கிறார், பொண்ணு வாழ வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அவர் தான் பணத்துக்கு ஆசைப்படலைங்கிறாரு. அப்ப அவர் என்ன உரிமை கொண்டாடுவாரு? அது பேச்சு தான் சொல்லியிருக்காரு, செயல்வரையில் எல்லாமே ரெக்கார்டிக்கலா உங்க தங்கிட்ட அவ்வளவுமே இருக்கு. எனக்கு அது தெரியல. அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம கூட அவங்க தொடர்புலையும் இப்ப இல்ல. அதனால அதோட முழு பேச்சுவார்த்தை இல்லை.
ஆமா. இது அவங்க விவகாரம், அவங்க தங்கச்சி சம்மந்த விவகாரம். உங்களுக்கு உங்க தங்கச்சிக்குமான இதுல உயில் படி என்ன இருக்கு, எந்த அடிப்படையில நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க? அந்த உயில்ல என்ன உயிரில் ஒன்றும் இல்லைங்க. மாமா அவரோட கடைசி காலகட்டத்தில் 1999 நான் சார்ந்த எங்கள் அப்பா வளர்த்த நிறுவனம், நான் நடத்தின நிறுவனம், இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில், அன்பின் பேரில் ஏற்கனவே நான் கடை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலையும் மேலே இவர் சரியாக செய்வார், இவர் சரியாக நடத்துவாங்கிற நம்பிக்கையில் அந்த உயில் எனக்கு எழுதி கொடுத்தார் அத்தை. ஆமாம், அவருக்கு அப்புறம் அத்தைக்கும், அத்தை காலத்துக்கு அப்புறம் எனக்கும் வந்து சேரணும், இதை வழி வழியாக இவர் நடத்தணும் அப்படிங்கிறதுனால அவர் எழுதினார். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் உள்ள வரேன். 2-3 எப்படி இருந்ததுங்கிறது நம்ம சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கேள்விப்பட போகும்போது தான், இதை பற்றி நம்ம விசாரிக்கவும் கேட்கும் போகும்போது தான் நம்மளை அதுலேருந்து விளக்குறாங்க. ஆனா இங்க வந்து இருக்கிற உரிமையாளர் அதாவது நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்களா? உயில் படி எனக்கு வர வேண்டியதுன்னு சொல்றேன். நீங்க தான் உயில் படி எனக்கு வர வேண்டியதுன்னு நான் சொல்றேன். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்லையா? சரி. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது? உங்க மேலேயும் உங்க அம்மா மேலேயும் வழக்கு கொடுத்திருக்காங்க அவங்க தங்கை. ஆமா, ஒரு காலகட்டத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்காங்க. எங்க மேலேயும் என் அம்மா மேலேயும் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அது எந்த நோக்கத்துல சார் தொடர்ந்தாங்க? எந்த நோக்கத்துலன்னா, ஏதோ கொஞ்சம் காணல பொழுது அவங்களுக்கு, அதனால எங்க இதுலயும் வேணும், கடையிலையும் பங்கு வேணும்னு தொடர்ந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான உரிமை இருக்குல்ல இல்லையா? கடையில் அவங்களுக்குள்ள உரிமை இல்லை. அவங்களுக்கு பாகப்பிரிவினையில் என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லா சொத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இந்த கடையை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வாகடியாளாங்கிறது இவருடைய தனிப்பட்ட நிறுவனம், அது அவர் பேர்ல தான் எல்லாமே இருக்குது. அவங்க அப்பா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பண்ணும்போது இவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்தது. அந்த எப்படி அவங்க தெரியல சார், அது எப்படி போச்சு, எந்த வழியில. இவ்வளவு நாளா நடத்திட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க தான் நடத்துறாங்க. 3 வருஷமா நடத்தி நல்லா டெவலப் பண்ணிட்ட மாதிரி சொல்லி, அது மக்கள் சொல்ல கருத்து தான். நீங்க சொல்ல மாதிரி மக்கள் சொல்ல கருத்து தான். இவ்வளவு டெவலப் ஆன பிறகு திரும்ப அந்த கடையோட உயில், அந்த அம்மா உங்களோட அத்தை இருக்கும்போது கூட அந்த உயிலை பத்தி நீங்க பேசல. இல்லை, பேசியிருக்கோமே. அதுல ரெண்டு விஷயம். அந்த உயில் எப்போ அதோட இதுக்கு வரும் அப்படின்னா, ஆக்டிவ் வரும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் அது ஆக்டிவே வரும். ஒண்ணு அது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க மேல தொடர்ந்த வழக்குல பதில் சொல்லும் போது இந்த உண்மையான உயில் அசலையும் நான் கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். அப்பவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த உயில் ஏற்கனவே இருக்கு, அத்தை இருக்கும் போதே அத்தைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அத்தைக்கும் தெரியும், அந்த உயிலை ஏற்கனவே கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது அது நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? பார்க்க போகும்போது உள்ள அந்த கம்ப்ளைண்ட் இல்ல, அப்ப இது பெரிய ஒரு கூட்டுச்சதி நடந்திருக்கீங்க நீங்க உங்க பக்கத்துல. அப்படித்தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இருக்கலாம். அப்படித்தான் ஒரு கருத்து நிலவுது. இவ்வளவு இருக்கும்போது நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாமே, கடையே எடுக்காம. இல்ல, போஸ்ட் பண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவங்க போன ஸ்பீடுங்கிறதுனால போக முடியாது. என்னன்னா அவங்க எல்லா பக்கமே ஆள் பலம் பண பலத்தை வச்சு டோட்டலாவே எல்லாரையுமே விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை 2 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. அது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் டீல் பண்ணாரு. அத்தையை பார்க்க போகும்போது கூட 31/8/2023 அத்தையை இவர் போய் ரெகுலரா டெய்லி போய் பார்க்கக்கூடிய நபர். அத்தையை பார்க்க வீட்டுக்குள்ள போக வரும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி 3 பேரும் தடுக்கிறாங்க. அப்ப கூட ஃபேமிலியில் உள்ளவங்க சண்டை போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம என்ன ரைட்ஸ் இருக்கோ அது லீகலா எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பெட்டிஷன் டவுன் ஸ்டேஷன்ல 31/8/2023 376/2023 சொல்லி ஒரு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு பெட்டிஷன் போட்டோம். அன்னைக்கு அவங்க பொறுப்போட விசாரிச்சு எங்களுக்கு அன்னைக்கு பதில் வரல. அதுலயும் நீங்க இந்த இதுலயும் சொல்லிருக்கீங்க என்னன்னா, கவிதாவோ அவரை சார்ந்த யாரும் உரிமை கோர முடியாது, இருட்டுக்கடை அதுல இருந்து நீங்க பண்றீங்க. இருட்டுக்கடையில யாரும் அப்ப அதற்கான உரிமை உங்களுக்கு அந்த மாதிரி தானே இல்லையா? உரிமை கோர முடியாதுன்னு சொல்றாங்க உயிர் படி. ஆனா உயிர் எப்ப ஆக்ட் ஆகும்? அத்த காலத்துக்கு அப்புறம் தானே. அதுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். அப்ப பொசிஷன் நீங்க எடுத்துக்கலாம் கிடையாது. ஆமா, அதுக்குள்ள என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு சட்டப்படி தான் போறேன். சட்டத்தின் மேல முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புக்கு பிறகுதான் இது முடிவு வரும். அது என்ன பண்றோமோ, அது என்ன பண்ணணுங்கிறத அடுத்த கட்டத்துல பார்க்கலாம். அதனால அது அடுத்த கட்டத்துல என்னன்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு மொத்தத்துல இந்த இருட்டு கடைங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கடை, பாரம்பரியமான குடம், உலகம் முழு அறியப்பட்ட ஒரு இது. அதை சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் கெடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்குறத கண்டிப்பா பிஜிலி சிங், சுலோச்சனா பாய், ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மன்னிக்காது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன்.